பிக்கிள் செய்கிறதுக்குள்ளே பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கைப்பிடி மிளகாய் வத்தல், ஒரு கட்டி காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாம் கூட வறுத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எல்லா ஊறுகாய்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் ஊறுகாய் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு பைனாப்பிளை தோல் சீவி எடுத்துக்கிட்டு சென்டர் பார்ட்டு அந்த ஸ்டெம்மையும் கூட தூர போட்டுட்டு பாக்கி உள்ள போர்ஷனை கட் பண்ணி பீஸ் ஆக்கி அது இதில் பல்ப் எடுத்து அதில் தான் நம்ம பைனாப்பிள் ரைஸ் இல்லாட்டினா பைனாப்பிள் பச்சடி ரெடி பண்ண போகிறோம். நம்ம பைனாப்பிள் பீசஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பொடியாக பீஸ் கட். பிக்கிள் பவுடர் ரெடி. மிளகாய்த்தல், வெந்தயம், காயம். அப்போது 2 டைமாக அந்த மொத்தம் பைனாப்பிளையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். நடுவில் இருக்கிற அந்த ஸ்டெம்மை நான் எடுத்து வேஸ்ட் பண்ணேன். இதில் இன்னும் உப்பு சேர்க்கல. ஓகே, லெட்ஸ் மேக் பைனாப்பிள் பச்சடினா. இப்போ இதுக்கு ஒரு சட்டி வச்சு முதல்ல கடுகு தாளிச்சிக்கலாம். ஸ்டார்டிங் வித் கடுகு தாளிப்பு. அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஆட் பண்ணி இதை பொடி பண்ணியிருக்கேன். இதில் காயம், வெந்தயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலையும் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிட்டேன். காரணம் எப்போதும் ஃப்ரெஷ் கறி லீஃப் கிடைக்காது, அதனால் கிடைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாகவே பொடி பண்ணி வச்சுக்கணும். This is called pickle powder. We are going to add this powder in pineapple pachadi, sweet pachadi. கடுகு போட்டாச்சு, வெடிச்சாச்சு. Next இப்போது நம்ம மேங்கோ பிக்கிள் பண்ண அதே சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் இருக்கிற எசன்ஸு வேஸ்ட் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக ஐ ஹாவ் யூஸ் த சேம் பேன். ஏன்னா அதில் இருக்கிற மேங்கோட டேஸ்ட்டு கூட இதில் இருக்கும். வெறுதே எடுத்து வாஷ் பண்ணி வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு நான் இதை போட்டிருக்கேன். இப்போ இது கொதிக்க வைக்கணும். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். வேகணும் இல்லையா பைனாப்பிள். ஸோ அதனால் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், விட்டமின் B12 எல்லாம் நிறையா இருக்குது. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள எஃபிஷியன்சி % இன் பைனாப்பிள். ஸோ இதை நம்ம கொஞ்ச நேரம் பாயில் பண்ணுவோம். I'm adding this much sugar, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை பாதி உருண்டை சேர்க்கிறேன். போதும். ஏன்னா ஆல்ரெடி பைனாப்பிள் ஸ்வீட்டு டேஸ்ட்டு இருக்குது, அதனால் நான் பாதி உருண்டை சர்க்கரை சேர்க்குறேன். இதில் நம்ம காயம் இருக்கு, காயப்பொடி, வெந்தயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த மூடியில் வச்சு பொடிக்கும்போது பாதி பங்கு இதில் தங்கிரும். அதனால இந்த மூடியை விட பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிளேட்ஸ் வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சோம்போ இதில் பிளெயின் சர்ஃபேஸில் ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த பவுடரை எடுக்கிறதுக்கு. இது ரொம்ப கஷ்டம். இந்த இதில் இப்படி மாட்டிக்குது. நல்ல பவுடர் ஃபார்மில் இருக்கிற
பவுடர் அதில் கிடைக்கும். ஸோ வேஸ்ட் பண்ணாமே நான் போட்டிருக்கேன். இதில் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், காரத்துக்கு காரமாச்சு. புளி வந்து பைனாப்பிள் இருக்குது, சர்க்கரையில் இனிப்பு இருக்குது, காரம், கருவேப்பிலை, வெந்தயம், காயம் எல்லாம் வறுத்து நம்ம பொடி பண்ணியாச்சு, சேர்த்தாச்சு. வேணால் கொஞ்சமாக மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷன் தான். மல்லித்தூள் ஸ்மெல் பிடிக்குமானா சேர்த்துக்கோங்க. நான் கஞ்சி வெல்லம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அரிசிங்கிறது நல்ல ஒரு டேஸ்ட்டு. அந்த கஞ்சி வந்து ஹலுவாலாம் செய்கிறதுக்கு கஞ்சியை யூஸ் பண்ணி அல்வா செய்வாங்க. ஸோ இது சாலிடு ஒரு இது கொடுக்க கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு கஞ்சி ஹெல்ப் பண்ணுது. மாத்திரம் இல்லை, இது ஹைஜீனிக் ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால வெறும் பச்சை தண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி கஞ்சி தண்ணி இருந்துச்சுன்னா சேர்த்திங்கன்னா சட்டு பைனாப்பிள் அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து திப்பியாக இருக்காது இல்லையா. அதனால நம்ம மோர் குழம்பு பண்ணுறப்ப சின்ன பீஸ் இருக்கலாம். வெள்ளரிக்காய், பைனாப்பிள் போட்டு மோர் குழம்பு வைப்பாங்க. இந்த வெல்லம் இருந்து கரையட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழிஞ்சு பார்க்கலாம். நான் இங்கே என்னோட முருங்கைக்கீரை நெய் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை கொஞ்சம் சேர்க்குறேன். இதில் வந்து நான் ஒரு கட்டு இவ்வளோ கிட்ட முருங்கைக்கீரை போட்டு நெய் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை நெய் அதை நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கீரை போட்டு வத்திச்சு எடுத்து அந்த சாறு அதில் இறங்கினதுக்கப்புறம் அந்த ஃப்ரைடு ரிமைனிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்லா பிழிஞ்சு நெய் பூரா எடுத்ததுக்கப்புறம் அதை பாட்டில் ஆக்கி வச்சுருக்கேன். அதான் முருங்கைக்கீரை நெய். அது வந்து தைராய்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கும் நல்லதுனால தான் அந்த நெய் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம சேர்க்கும்போது அந்த முருங்கைக்கீரையோட சத்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் இதில் இன்னும் உப்பு சேர்க்கலை. நம்ம இவ்வளோ உப்பு நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசனைக்கு இதுவாக பார்க்கலாம். தாளிச்சாச்சு, அதனால வெறும் வற்றல் மிளகாய் மட்டும் தரும். நம்ம பைனாப்பிள் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கடுகு தாளிச்சிட்டோம். அதனால வெறும் வத்தல் மிளகாய் மட்டும் தாளிக்கிறேன். 2 கருவேப்பிலையும் போட்டு நல்லா இங்கே கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதில் வந்து சுகர் நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்வீட் டேஸ்ட் வேணாம், இன்னும் ஒரு ஆச்சி வெல்லம் கூட, ஒரு பாதி வெல்லம் கூட இதில் சேர்த்து நல்லா இதிலே போட்டுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டிகிட்டே இருந்தால் அது சால்ட் ஆகிடுது. லிக்விட் நல்லா சேர்ந்துடும், மிக்ஸ் ஆகிடும். பைனாப்பிள் பச்சடி ரெடி. இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. எனக்கு கடுகு தாளிக்கும் போதே 2 வெந்தயம் தாளித்து 4-5 வத்தல் மிளகாயை கிள்ளி போட்டுட்டு தாளிச்சிட்டு அதிலே இந்த பைனாப்பிள் ஜூஸை போட்டு உப்பு, மஞ்சள் பொடி, காயப்பொடி எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு அதில் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு சர்க்கரையும் போட்டு இறக்கிடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். நான் பின்ன பிக்கிள் பவுடர் மாதிரி ரெடி பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைரெக்டாகவே காயம், மிளகாத்தல் அண்டு நல்லெண்ணெய், வெந்தயம் வந்து கடுகு தாளிக்கிறப்பே தாளிச்சிட்டாலே போதும். அந்த வந்து இதில் வெந்து சேர்ந்துடும். நம்ம பைனாப்பிள் ஜூஸ் அதில் விட்டு கொதிக்க விடும்போது 5 மினிட்ஸில் ஃப்ரை ஆனனால சட்டுன்னு வெந்துடும். அந்த மாதிரி செய்யலாம். மாங்காய் கறியெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு தேவைப்படுமே நான் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு அதுவும் சொல்லி தந்தேன். இது வந்து நீங்கள் டைரெக்டாகவே கடுகு தாளிக்கிறப்பவே வத்தல் மிளகாய், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டே பைனாப்பிள் அரைச்சி விட்டுட்டு அதில் மஞ்சப்பொடி, உப்பு, காயம் எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூளும் போட்டு சர்க்கரையும் போட்டு எல்லாம் பொடி பண்ணி அடைச்சி வச்சுட்டா அது இப்படியே கொதித்து பயங்கரமாக தெறிக்கும். இந்த சூட்டில் மெல்ட் ஆகி பைனாப்பிள் கூட சேரும். நடுவில் மூடியை திறந்து இப்படி ஒன்று கிண்டி விடலாம். இல்லாட்டினா அடி கறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெல்லம் போடுறதுனால. வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி போட்டுட்டா போதும். இல்லை உங்களுக்கு வெல்லம் இல்லாட்டினா சீனி கூட சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது வந்து
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா கொதிக்க வச்ச 1 வீக்குக்கு மேலவே இருக்கும். ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டிங்கன்னா 1 வீக் இல்லை 10 நாள் வரைக்கும் கூட இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அளவுக்கு அப்படி போட்டுக்கிட்டா பொரியல் நிறையா சாப்பிட வேண்டாம், சூடு. நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பைனாப்பிள் பச்சடி ரெடி.